அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுடைய வழக்கில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்திய காதலனுடைய பகீர் வாக்குமூலத்தை பற்றியும் ஜாமீனில் வெளியே வந்த கவின் சொன்ன பல அதிர்ச்சியான தகவலை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 10ஆம் தேதி ரிதன்யாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரிதன்யாவோட குடும்பத்தை என்ன பண்ணாங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ முகாமை நடத்தினாங்க. அது மட்டும் இல்லை, இனி ஏழை எளிய மக்கள் யாராவது வரட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இலவச சட்ட உதவியை நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக நாங்கள் இலவச சட்ட உதவியை வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவுடைய நினைவாக இந்த விஷயத்தை அறிவித்தாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாரும் இதற்காக ரிதன்யா குடும்பத்தை பாராட்டவும் செஞ்சாங்க. இந்த கேஸில் கவின் குடும்பத்தாருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வருவாய்த்துறையும் காவல்துறையும் இந்த திருமண புரோக்கர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான். அவர் என்ன சொன்னார்னா, நான் ரிதன்யாவுடைய அப்பா கிட்ட இந்த கல்யாண விஷயமா பேசும்போதே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, என்னுடைய பொண்ணுக்கு நான் 300 பவுன் நகையும் ஒரு 60-70 லட்ச ரூபாய்க்குள்ளே நான் காரும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தான் நான் இப்போ மாப்பிள்ளை வீட்டில் சொன்னேன். அவங்களும் ஒத்துக்கிட்டு இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இவர் சொன்ன தவிர்த்து வேறு எதுவும் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லை. இவர் முன்கூட்டியே நான் 300 சவரன் நகையும் ஒரு காரும் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதை தான் அவங்க வாங்கினாங்களே தவிர அவங்க எக்ஸ்ட்ரா எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், எங்களுக்கு அதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான வரதட்சணையும் கொடுமையும் கொடுக்கல. இவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதானே தவிர இதில் அவங்க எந்த விதத்துலையும் வரதட்சணை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாகவும், இதன் அடிப்படையில் தான் அவங்க வெளியே அவங்களுக்கு ஜாமீன் கிடைத்ததாகவும் தகவல் வெளியே இருக்குது. அதே போல் சமீபத்தில் ரிதன்யா அவருடைய வகுப்பு தோழனோட காதல் வயப்பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாச்சு. ஸோ போலீஸார் அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளும் போது அந்த பையன் ரிதன்யா கிட்ட நம்ம 2 பேருமே ஒரே குலத்தை சேர்ந்தவங்க, அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலை நிராகரித்ததாக சொல்லப்படுது. இப்படி ஒரு தகவல் வெளியானதை அடுத்து அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை காவல்துறை 3 முறை விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்படி அவர் 3 முறை விசாரணைக்கு வரும்போது வக்கீலோட தான் விசாரணைக்காக போயிருக்காரு. அவர் போலீஸில் என்ன வாக்குமூலம் கொடுத்தாருன்னா, நானும் ரிதன்யாவும் காதலிச்சது உண்மைதான், ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே ஒரே குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த காதலை கைவிட்டுட்டேன். ஆனால் அந்த பொண்ணு காதலை கைவிடாமல் இருந்திருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இவர் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணையில் இந்த நபர் சொன்னது பொய் அப்படிங்கிறதும் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது ரிதன்யா காதலிச்ச அந்த பையன் ரிதன்யாவிட 3 மடங்கு பெரிய வசதியான ஒரு பெண்ணை தான் திருமணம் செஞ்சுருக்காராம். ரிதன்யாவோட பழகின விதத்தில் ரிதன்யா ஒரு பிடிவாதமான ஒரு குணம் கொண்ட பெண் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கான். அவனுக்கு ரிதன்யாவுடைய கேரக்டர் பிடிக்காதால அந்த பொண்ணை எப்படி கலட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நம்ம 2 பேர் ஒரே குலத்தை சேர்ந்தவங்க, அண்ணன் தங்க முறை தான் வரும், அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சாக்கா சொல்லி தான் அந்த பையன் அந்த பொண்ணை கலட்டி விட்டுருக்கானா. இப்படி ஒரு செய்தி தனக்கு கிடைச்சதாகவும், இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தனக்கு தெரியாதுன்னும் பிரபல யூடியூபரும் பத்திரிகையாளருமான சிவா தன்னுடைய சேனல் மூலமாக இது சொல்லியிருக்காரு. இந்த வழக்குடைய இறுதி விசாரணை வெளியே வந்தால் தான் இதோடைய உண்மை பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில தான் ஜாமீனில் வெளியே வந்த கவினை நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதாகவும், இந்த பத்திரிகையாளர் சிவா கிட்ட கவின் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னா அப்படிங்கிறது விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி 3ஆம் தேதி தான் ரிதன்யாவுக்கும் கவினுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. ஆனால் நிச்சயத்துக்கு முன்னாடி கவின் 2-3 தடவை ரிதன்யா கிட்ட பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது ரிதன்யாவுடைய தந்தையுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணி தான் ரிதன்யா கிட்ட பேசியிருக்காரு. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு தான் ரிதன்யா கவின் கூட தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு சிம் கார்டை வாங்கி இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே இவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் ரிதன்யாவுடைய தந்தை ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த இடைப்பட்ட கேப்பில் ஒரு முறை கவின் ரிதன்யா கிட்ட பேசும்போது அவங்க ஏதோ இயந்திரத்தனமாக டக்குன்னு பதில் சொல்லிட்டு வச்சுட்டாங்களாம். ஆனால் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிதன்யாவுடைய அம்மா கிட்ட கேட்கும்போது, இல்லை அவள் ஒரு மூட் அவுட் ஆகிட்டானா அவள் 2 நாளைக்கு யாருக்கிட்டையும் பேச மாட்டா, அதுக்கப்புறம் அவள் சரியாயிருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கவின்கிட்ட ரிதன்யாவுடைய அம்மா சொன்னதாக கவின் இப்போ அந்த பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு.
திருமணம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு இரவு முதலிரவுல ரிதன்யா வந்து கவின் கிட்ட வந்து எனக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து எனக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்போது கவின் வந்து சரி கல்யாணம் பண்ண புதுசில் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய கேரக்டர் நம்ம கூட பேசி பழகி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு நம்மளோட வந்து ஒத்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவினை வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டாராம். திருமணம் முடிஞ்ச ஒரு வாரம் வந்து ரிதன்யாவுடைய ரிதன்யாவுடைய வீட்டில் தான் வந்து தங்கினாங்களாம். அவங்க அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போனாங்களாம். அப்படியே ஒரு வாரமும் போயிடுச்சான். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து கவினுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். அந்த வந்த கொஞ்ச நாள்லேயே வந்த ஒரு 2-3 நாள்லேயே வந்து கவினுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அங்கே போகிற வர அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமாகி 15 நாட்களாக கணவன் மனைவியாக வந்து தனிமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கவினுக்கு கிடைக்கலையாம். அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறமா தான் வந்து கவின் வந்து மனைவியிட்ட வந்து நெருங்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அன்னைக்கு வந்து அவர் தன்னுடைய மனைவியை கிட்ட நெருங்கும் போது நம்ம எப்படியாவது அவளை நம்மளுடைய வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கவின் வந்து முயற்சி செய்யும்போது எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யா வந்து பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு கதவு மூடிட்டாங்களாம். சரி இப்போ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கவின் வெயிட் பண்ணி பார்த்தானா 1/2 மணி நேரமாக வெளியே வரவே இல்லையா. ஏன்னா 1/2 மணி நேரமாக ஆச்சு வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கதவை கிட்ட போய் காதை வச்சு கேட்கும்போது தான் ரிதன்யா யாருக்கிட்டே வந்து ஃபோனில் அழுதுகிட்டே பேசுகிற மாதிரி இருந்துச்சான். ஏன்னா இது இப்படி அழுதுட்டு இருக்காளே இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கவின் என்ன பண்ணியிருக்காருன்னா கீழே வந்து பார்க்கும்போது அவருடைய அம்மா அப்பா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவுடைய அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கும்போது அவர் ஃபோன் எடுத்திருக்காரு. அப்போ ஃபோன் எடுத்ததால் தான் அப்பா கிட்ட ரிதன்யா பேசலைங்கிறது இவருக்கு உறுதியாயிடுச்சு. அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு, அவங்க பொண்ணு வந்து பாத்ரூமில் போய் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவர் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த தன்னுடைய மனைவியை இப்போ நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கிட்ட தன்னுடைய மனைவியை எழுப்பி இந்த மாதிரி மகன் வந்து அழுதுட்டு இருக்கலாம், நம்ம வா என்னென்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவரும் எழுப்புறாராம். அப்போது அவங்க எழுப்புறது மூலமாக ரிதன்யா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட 2 பேருக்கு மட்டும் பேசலை, 3ஆவதாக யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கவின் வந்து தெரிஞ்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி வராங்களே அப்படிங்கிற விஷயத்த கீழே வந்து தன்னுடைய அம்மா அப்பாவை எழுப்பி விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மூஞ்சுமெல்லாம் கழுவிட்டு ரெடியாக இருக்காங்க. வந்தாங்க ரிதன்யாவுடைய அம்மா அப்பா மாடிக்கு போயிட்டு ரிதன்யா கூட வந்து பேச போயிருக்காங்க. அப்போ ரிதன்யா அழுதுகிட்டே இருந்திருக்கா. பக்கத்துலேயே வந்து கவினும் இருந்துகிட்டே இருந்திருக்காரு. ஒரு 5 நிமிஷமாக எதுவுமே பேசாமல் இருந்திருக்காங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் கவின் சரி நம்ம பக்கத்தில் இருக்கிறதா எதுவும் பேசாமல் இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் கீழே போகிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து கீழே வந்துடுறாராம். அதுக்கப்புறம் 3 பேருமே ஏதோ பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே கீழே வந்திருக்காங்க. வந்த இடத்துல என் பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால் நான் கொஞ்சம் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இவங்களும் சரி வீடு பக்கம் தானே, 1 கிலோமீட்டர் தூரம் தானே, நம்ம நினச்சா போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாங்களாம். திருமணமான அந்த டைமில் கூட கவினுடைய வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்து நடந்துகிட்டே இருந்துச்சான். வீட்டுக்குள்ளேயும் அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருந்துச்சா. அதனால் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் வட மாநிலத்தவர்கள் வந்து வேலை பார்த்துட்டே இருந்திருக்காங்களாம். ஸோ அதனால் தன்னுடைய மனைவி வந்து அங்கே இருக்கட்டும், இந்த வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவினை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டும் வரலையாம். ஏன்னா இங்கே வேலை நடந்துட்டுருக்கு, இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காராம். ஆனால் இப்படியே இதுவே வந்து ஒரு 40 நாள் மேலே ஆயிடுச்சான். ஆக மொத்தத்தில் கல்யாணம் ஆகி 55 நாளுக்கும் கணவன் மனைவி 2 பேருமே வந்து தனிமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடைக்கலையாம். அப்படி போன ரிதன்யா வந்து ஈஸ்வரமூர்த்தி அதாவது அவருடைய மாமனார் மாமியாருடைய கல்யாண நாள் அன்னைக்கு தான் வந்து மறுபடியும் வீட்டுக்கே வந்தாங்களாம். வரும்போதே மாமனார் மாமியாருக்கு ஒரு தனியாக ஒரு ஃப்ரேம் மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து கவிதைகள்லாம் எழுதி அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்களாம். கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் அவங்க வீட்டில் ஒரு 7 நாள், இவங்க வீட்டில் அந்த டெத் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறதெல்லாம் ஒரு 7 நாள், அதுக்கப்புறம் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு அந்த மாதிரி வேலைகள் நடக்கிறதால அது ஒரு 40 நாள்னு கல்யாணம் முடிஞ்சு 55 நாளும் இவங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கையே நடக்கலையாம்.